பிரிஞ்சு வருது அரசலாறு. இது போய் இது காரைக்கால் வரைக்கும் போகும். காரைக்கால் வரைக்கும் போகும். இது காரைக்கால்ல தான் கடல்ல போய் கலக்கும். ஆசையா இருக்கா? தண்ணியா இருக்கமா இப்படி ஆகாய தாமரை வளர்ந்து கிடக்குமா? தூர் வராம விட்டுருக்காங்க. இங்க பாரு தண்ணி பேரு அரசலாறு. பிஏ படிக்கிற போதெல்லாம் இந்த பாலத்தால் தான் வருவேன். இப்படியே வந்தால் தான் போய் அங்கே போய் உட்காந்து பஸ் ஏறுவோம். ஆமாம், கேரளா மாதிரி இருக்குல்ல இடத்துல. இப்போவே இப்படி இருக்கு, அந்த காலத்தில் எப்படி இருக்கு? அம்மா தான் வந்துருப்பாங்க, வந்து விட்டுட்டு அப்புறம் அழைச்சிட்டு போவாங்க. அவ்வளோ தண்ணி ஓட்டம் இருக்குமா, அவ்வளோ சுத்தமாக இருக்குமா தண்ணி. அதெல்லாம் இருக்கவே இருக்காது. அந்த கோயில் இருக்குமா, தண்ணி நல்லா ஃபுல் ஃபோர்ஸ்ல போகும். தண்ணி போகுமா? அங்கங்க வீடு கொள்ளை இருக்குமா? அல்ல, இங்கெல்லாம் வந்து காடு தான். அந்த இதுதான் தேக்கு மரம், மூங்கில் மரம், மூங்கில் மரம், மூங்கில் மரம் அப்படிதான் இருக்கும். இப்போ எப்படி இருக்கு பாருங்க. 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு வருவோம். இங்கே தான் வந்து குளிப்போம். ரெனோவேட் பண்ணி இருக்கா. நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், சின்ன பிள்ளைல இந்த ரெமிஜாச்சி வீட்டுக்கெல்லாம் போகிறதுக்குமா இந்த இப்படியே போவோம். இப்படியே போய் அப்படி போய் ஆமாம், என்ன இந்த துக்காச்சியில் பாரு, அழகான ஒரு கோயில் பாரு. இந்த இது திறந்துருக்கான்னு பார்க்குறேன். இப்படியே வாங்க. இதெல்லாம் பாலடைஞ்சு கிடக்கும் அந்த கோயில். இப்போ அதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் நீங்க பாதையா யூஸ் பண்ணுவோமா? மண்டபத்தை பற்றியா? மண்டபம் அதெல்லாம் நடந்து போவோம் நாங்கள். சூப்பரா இருக்கு. இது பண்ணிட்டு ஏறி பாரு. அதுக்கு பிறகு வரவே இல்லை. இது இப்படிதான் எங்களுக்கு பாதை. இப்படியே போய் அந்த இந்த சோறு இருக்காது, அப்படியே உடஞ்சி கிடக்கும். ஆமா, உடஞ்சி கிடக்கும். அங்கே போவோம் குறுக்க. அதெல்லாம் கோயில் வரும். சூப்பராக. நாங்கள் சின்ன பிள்ளைல இங்கே தான் வந்து விளையாடி இருக்கிறோம். அதுதான் வந்து அந்த பழைய நினைவுகள் வந்து பார்த்துட்டு போகிறோம். இந்த ஊர் தான் பிறந்தது. சரிம்மா, பார்த்தா